ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் கோதுமை மாவு வச்சு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஸ்வீட்டாக ஒரு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா ஈவினிங் டீயோட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து போட்டுக்கலாம். 1/4 கப் ரவை அதோட சேர்த்து 1/2 கப் வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி பவுடராக பண்ணி அதையும் போட்டுக்கிட்டு தேங்காய் துருவி அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவும் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லம், ரவை, கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து தேங்காய் பூலையும் ஒரு ஈரப்பதம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைவோம். வெல்லம்லாம் கட்டி இல்லாமல் இருக்கணும். அதனால தான் முதலே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாகு காய்ச்சி அதை ஆற வச்சு கூட ஊற்றிக்கலாம். 1/2 கப் வெல்லத்தை எடுத்து அது பாகு நல்லா கொதிக்க வச்சா அது கரைஞ்சிரும். அப்புறம் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இது நல்ல சுத்தமான வெல்லமாக இருந்தது. அதனால் நான் நல்லா தூளாக்கி அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடணும். கட்டிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பக்குவமாக அதை பிசைஞ்சு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வச்சிடணும். ஊற வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். உடனே சுட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கட்டிலாம் எதுவும் இல்லை, நல்லாயிருக்கு. தேவைப்பட்டால் ஒரு வாழைப்பழம் கூட இதை பிசைஞ்சு போட்டுக்கலாம். மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். இதுவே ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும். இப்போ மாவு நல்லா ரெடியான நல்ல பக்குவமாக இருக்குது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு சின்ன சின்ன கரண்டியில் எடுத்து ஊற்றி பொரித்து எடுக்கலாம். இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹெல்த்தியாக கூட இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா கோதுமை மாவு தான், இது மைதா கிடையாது. இதில் வெல்லம் இருக்குது, அயன் இருக்குது. அதனால் இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது. அதனால் தாராளமாக கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். இது நல்லா உள்ளே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் ஒரு 4-5 போட்டு கூட எடுக்கலாம். நல்ல வெல்லம் போட்டதுனால நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நாக்கில் கரைஞ்சி போகிற மாதிரி இருந்தது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸ் தான்.
ஊற வச்சா தான் கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா செஞ்சிடலாம். ஊற வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க விளையாடிக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம், கேட்டவுடனே கொடுத்துடலாம். வெளியிலலாம் வாங்கி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணி வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது நம்மளுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்களா, தட்டு நிறையா சுட்டாச்சு. இன்னும் இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குண்டு குண்டாக போண்டா நல்லாயிருக்கு. ஒரு போண்டாவை பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா, மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக அப்படி பார்க்கும்போதே தெரியுதுல்ல. அதே மாதிரி தான் சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். சரி, கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஆர் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, it's bye from எஸ்ஆர் அம்மா.